சார் இப்போ ரஜினி சாரோடைய படம் தான் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் ஷூட் பண்ணாங்க, தென் கேரளா போனாங்க, அப்புறம் மைசூர் போனாங்க. அங்கே பெரிய லெவலில் ரசிகர்கள்லாம் வந்து குவிஞ்சிருந்தாங்க. அந்த படத்தை பற்றின அப்டேட் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜெயிலர் 2ல் வந்து ரஜினி சார் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அது. ஜெயிலர் ஒன்றே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரோ சென்டிமெண்ட்டு, அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். மனுஷன் விளையாடிருப்பார். ஜெயிலர் 2ல் அதனுடைய ஃப்ளாஷ்பேக் மேட்டர் உள்ளே வருது. ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரீட்மெண்ட் வந்து நெல்சன் சார் பண்ணியிருக்காராம். பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்குறாங்க. சென்னையில் ஆரம்பித்து கேரளாவில் 2 ஷெடியூல் முடிச்சுட்டு மைசூர் போயிருக்காங்க. மைசூரில் போய் மனுஷன் மிரட்டியிருக்காரு பாருங்கள். என்னங்க கூட்டம் அது, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு கூட்டங்க. நண்பர்கள்லாம் இங்கேருந்து ஃபோனை போட்டு தலைவர் வந்து கலப்பரே கிளப்பிட்டாருப்பா. ஃப்ரண்டில் ஒரு 2 கிலோமீட்டரு, பேக்கில் ஒரு 2 கிலோமீட்டர், ரைட் லெஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. எப்போயுமே ரஜினி சார் ஃப்ளைட்லேருந்து இறங்குனாங்கன்னா ஃப்ளைட்டில் பார்த்துட்டு ஃபேன்ஸுக்கு ஆகிடுச்சு ஹோட்டலுக்கு போய்ட்டு ஷூட் போயிடுவாங்க. இது ஸ்பெசிஃபிக்காகவே வந்து மைசூரில் ரொம்ப நாளாச்சு கர்நாடகாவில் அவர் சுற்றி அதெல்லாம் பண்ணும்போது இதுக்குள்ளே மைசூரில் போயிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப நாளாக மீட் பண்ணு சொல்கிறாங்க போது இதை அப்படியே பார்த்துட்டு போகலாமேன்னு அப்படியே ஒரு பிளான் பண்ணி தான் போய் போலீஸ் எஸ்கார்ட்டுக்கெலாம் சொல்லி பக்கா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ரஜினி சார் போகிறாங்க. அதில் போலீஸ் பேட்ரோல் வேன் வேறு, சைரன் வச்ச வண்டி வேறு போகுது. பிளாக் ஹேட்ஸோட கூட்டம் சரியான க்ரௌடு. ஒரு ஸ்டேட் சிஎம்முக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடிஞ்சுது. ரஜினி சாரை பார்த்தா ஒரு சிஎம் பார்த்தது மாதிரியே பார்வை தெரிஞ்சது. என்னடா தமிழகம் வந்து ஒரு சிஎம் வந்து மிஸ் பண்ணிட்டோமோன்னு கூட எனக்கு தோணுச்சு. எனக்கு ஏன்னா 90s நினச்சிருந்தேன்னா அவர் சிஎம் நிச்சயமா ரெண்டாவது சிஎம் ஆயிருக்கலாம் சார். மேபி அவர் கண்டிப்பாக 96ல் சிஎம். ஜிகே மூப்பனார் சொல்கிறார், ரஜினி நீ வா, என்னுடைய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ்லேயே நான் உன்னை நிற்க வைக்கிறேன், நீ கட்சி ஆரம்பி, அந்த கட்சியை உனக்கு கொடுக்குறேன், நீ சிஎம் நின்றார். ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா 96ல் தமிழகத்தினுடைய சிஎம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பட் எதுவோ தெரியல காரணம், அப்படியே ஆஃப் ஆனாங்க. செகண்ட் ஒரு வாய்ப்பு இப்போ 2018-19 ஒரு தடவை வந்தது. அதுலேயும் இறங்கி அடிக்கலான்னு பார்த்தாரு. திடீர்னு உடல்நிலை சரியாமல் போச்சு. சந்தர்ப்ப சூழல் வரலை. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கிங் மேக்கராக இருக்கார். பிரதமர்லேருந்து எல்லாமே ரஜினி சார் பாய்ஸ் கார்டன்லேருந்து ரஜினி சாரை பார்த்துட்டு பேசிட்டு பிளஸிங் வாங்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கார். அப்படிங்கும்போது இந்த கிங் மேக்கராக உட்காந்துருக்காரு. இன்றைக்கி பல அரசியல் தலைவரில் சிஎம் உருவாக்குற இடத்துல இருக்காருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். மைசூரில் நடந்த அந்த கூட்டத்தையும் அவர் ரசிகர்கிட்ட அந்த பார்த்து பேசுனது, சிரித்தது, சந்தித்தது பார்க்க போனால் இந்த 74 வயசில் மனுஷன் 20 வயசு மாதிரி பம்பரை மாதிரி போகிறாரு. எந்த வித டென்ஷனும் பயம் கிடையாது. நான் போல்டாக இறங்கி ஃபேன்ஸை பார்ப்பேன், மக்களை பார்ப்பேன்ட்டு தான் அந்த ஓப்பன் டெரஸை ஓப்பன் பண்ணிவிட்டு காரில் போகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறதில்ல, இந்த வயசில் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்கப் கிடையாது, விக்கு கிடையாது, நேச்சுரல். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். இந்த ஒரு சூப்பர் ஸ்டாராக இந்தியா லெவலில் இந்திய திரையுலகில் அத்தனை பேருமே ரஜினி எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சாருடைய மனசு பிடிக்கும், பழகிறது பிடிக்கும், அவர்கிட்ட இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது பிடிக்கும். நான் அமெரிக்கானிலேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து சொல்கிறாங்கன்னா அவருடைய மனசு, அவர் நடந்துக்கிற விதம், மற்ற நடிகர்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதுதான் அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் இருக்கிற காரணம். அதுதான் மைசூரில் நடந்த நிகழ்ச்சியும் என்னுடைய பார்வைக்கு அப்படி தான் தெரிந்தது. பட் ஜெயிலர் 2 மிகப்பெரிய அளவில் படம் வந்துகிட்ருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அழகாக நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு சென்டிமெண்ட், அழகான ஒரு படத்தை ஜெயிலர் 2வில் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ படம் சார் கம்ப்ளீட் ஆகிருக்கு? எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு? இது நெக்ஸ்ட் இயர் படம் ரிலீஸு. இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வந்து ஷூட்டிங் இருக்குது. அதை அப்படியே இவங்க பிளான் பண்ணியே போயிட்டுருக்காங்க. ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக நெல்சன் எந்த படத்துக்குமே போகாமல் ஸ்கிரிப்டை அப்படி செதுக்கி வச்சுருக்காரு. ரஜினி சார் கேட்டுட்டு அப்படியே மெல்ட் ஆகிட்டாரா, பிரமாதமாக இருக்குது நெல்சன் சொல்லி அழகாக நின்று நிதானமாக பிளான் பண்ணி அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. படம் ஃபஸ்ட் கிளாஸாக ஷூட் போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. எக்ஸலண்ட்டாக மூவி இருக்கும். கண்டிப்பாக பெரிய அளவில் ஜெயிலர் 1உடைய கலெக்ஷனை அடித்து ஒரு 4 டிஜிட்டை கிராஸ் பண்ணோம். அதற்கு முன்னாடி 4 டிஜிட்டை கூலியே கிராஸ் பண்ண சொல்ல வரேன் இந்த நேரத்தில். ஸோ இந்த ஜெயிலர் 2 பிரமாதமாக வந்திருக்கிறது. இப்போ மைசூர்லேருந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஷெடியூல் இருக்குது. அதை முடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினி சாரோடைய போர்ஷன் முடியிற மாதிரி இருக்குது. இப்படி தான் நவம்பர் வரைக்கும் இதனுடைய ஷூட் போகுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு 2026 ஏப்ரல் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி சார் இது மோஸ்ட் ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி இருக்குமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் அந்த மாதிரியாக போகுமா, எப்படி இருக்கும் சார்? சென்சிட்டிவான ஒரு மேட்ரு, நல்ல ஒரு கண்டென்ட்டு, ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள சென்டிமெண்ட்டை நீங்கள் ஜெயிலர் 1ல் பார்த்துருப்பீங்க. ஜெயிலர் 2வில் வந்து அந்த பேரண்ட்குள்ள ஒரு சென்டிமெண்ட்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், அந்த காம்போ அப்படியே வருது, அதில் வருது. ஸோ இன்னும் பார்க்க போனீங்கன்னா கண்டினியூட்டி கரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்களா? எஸ் அது லிங்க் கொடுக்குறாங்க. வர்மா கேரக்டர் மட்டும் இல்லை, வர்மா கேரக்டருடைய கண்டினியூஷனாக ஒருத்தர் உள்ளே வர்றாரு. சர்ப்ரைஸாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு தான்.
அதை நம்ம பேசுவோம், அடுத்த வீடியோவில் பேசுவோம். பட்டு அது நீங்கள் சொல்கிற மாதிரி சென்டிமெண்ட் சென்சிட்டிவாக ரொம்ப ஃபீலான அழகான ஒரு நேரேஷன் ஒரு கண்டென்ட்டோட பக்கா கமர்ஷியல் மாஸ் ஆக்ஷனோட தான் ஜெயிலர் 2 உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஜெயிலர் 2 பற்றி இவ்வளோ அப்டேட் கொடுத்துட்டீங்க. ஆனால் கூலி படம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அதுவும் ரஜினியே பார்த்து மகிழ்ச்சி அப்படின்ற அளவுக்கு வந்து தன்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த படத்தை பற்றி இன்னும் ரிலீஸ் ஆகாமல் வச்சுருக்காங்க? ஏதாவது காரணம் இருக்கா? அந்த ஆகஸ்ட் 14க்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? எஸ், கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அருமையான கேள்வி. ஆகஸ்ட் 14th காரணம் என்னென்னா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருடைய அபூர்வராங்கல் படம் 1975 ரிலீஸ் ஆச்சு. ஓகே. இந்த இந்த படமும் 2025 ஆகஸ்ட் 14 ரிலீஸு, 50 வருட நிறைவு. ஸோ 50வது வருடத்தில் வந்து இண்டஸ்ட்ரியில் உள்ளே வந்ததுக்கான ஒரு எவர்கிரீன் வந்து இயர் அந்த மந்த்து. ஆகஸ்ட் மந்தில் பண்ண படம் எல்லாமே அவருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது ஒரு சென்டிமெண்ட். சினிமாவில் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். 50 வருட ஒரு சாதனை, ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ அப்படிங்கிறத எல்லாம் கலந்து இந்த படத்தை அழகாக ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆகஸ்ட் 14th செலக்ட் பண்ணாங்க. பட் அது வேண்டிய படங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு. சாருடைய ஃபுல் பிக்சரும் பார்த்துட்டு மிரண்டு சாரே மிரண்டு போனாராம். ரஜினி சாரே படம் பார்த்துட்டு இன்னும் இந்த மாதிரி பண்ணியிருக்கு நீ, பக்கா ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், நீங்கள் படம் பிரமாதமாக லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் பண்ண 5 படத்துக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ட பொருளுக்கு இந்த படம் இருக்குது அப்படின்ட்டாங்க. அனிருத் பார்த்துட்டு ஸ்பெஷல் பிஜிஎம் ஆர்ஆர்லாம் கமிட் பண்ணிட்டாரா, ஃபோக்கஸ் பண்ணி அதை காமிச்சிருக்காங்க. பட் அதற்கு வேண்டிய வேலையில் அனிருத் வந்து பண்ணுறாரு. ஸோ ரஜினி சாரே படம் பார்த்துட்டு இந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது, இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போகிறது அது அனிருத் கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் படம் பார்த்து. இல்லை சார், இப்போது ரஜினி சார் வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அனிருத் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். பட் எப்படி சார் அவ்வளோ நம்பிக்கையாக ரஜினி சார் வந்து இவரை வேறு லெவல் கொண்டு போயிடுவார் படத்தை அப்படின்னு நம்புகிறாரு? ஆமாம், நீங்கள் அதை ஜெயிலர் எடுத்துங்க, என்ன ஆர்ஆர் பிஜிஎம் போட்டாங்க, பேட்டை எடுத்துங்க, என்ன பிஜிஎம் சாங் எடுத்துங்க, இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் ஜெயிலரில் தெரிக்குமே உங்களுக்கு. அனுபவம் கம்மினாலும் அந்த என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த இந்த கடுகு சிரித்தாலும் காரம் வந்து பிரமாதம் இருக்கிற மாதிரி தும்மா துண்டு உடம்பு வச்சுக்கிட்டு 40 கிலோ சதையை வச்சுட்டு இருந்த மாதிரி அனிருத் வந்து இசையில் வந்து விளையாடுறாருங்க. இன்னொன்று அந்த யங் ஜெனரேஷனுடைய அந்த கெப்பாசிட்டி அவர் கையில் பிடிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பல்ஸை வச்சுருக்காரு. அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன லைக் பண்ணுவாங்க, எங்கே இந்த மியூசிக் பிஜிஎம் அந்த ஆர்ஆர் வந்தால் கிளாப்ஸ் அடிப்பாங்க, சாங் எந்த இடத்துல போட்டால் அடிப்பாங்க கிளாப்ஸ் அப்படிங்கிறதுக்கு அனிருத் வந்து அப்படி பாக்கெட்டில் வச்சிட்ருக்காரு. ஏன்னா இன்றைய அந்த 2K கிட்ஸுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது இவர்கிட்ட இருக்குது. ஸோ ரஜினி சார் அந்த அனுபவம், சாய்ந்தவரோட அனுபவம் இருக்குது. நீங்கள் பழைய படம்லாம் ரஜினி சார் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ஸ்டைல் இதெல்லாம் அடாடா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அதெல்லாம் பார்த்து இளமை முடிஞ்செல்லாம் கமல்ஹாசன்லாம் கிராஸ் பண்ணிட்டு போவார். அந்த ஸ்டெப்ஸு இந்த பக்கம் பேசுகிற ஷாட்லாம் கமலே மறந்து போவார். அப்புறம் 3 முடிச்சல ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுலாம் வந்து ரிவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போவார். சிகரெட் இதெல்லாம் வந்து ஒரு மாஸ் மக்களை கவர்ந்தது வந்து அம்புவரோட சாதனை. சாதாரண இடத்துக்கு வர முடியாது. அவருடைய பழைய படங்கள் வரிசையாக ஜெயிலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அதனால் அந்த அனுபவம் இந்த 2K கிட்ஸ் வந்து என்ன தேவை, என்ன மாதிரி மெத்தடில் பாட்டு வேணும், ஆர்ஆர் போட்டால் வரும் அப்படின்னு அனிருத் விளையாடுறாரு. எல்லாம் சேர்ந்து அடிக்கும் போது அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பம்பர் ஹிட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த சிக்கிட்டு சாங் கூட பாருங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்கு அனிருத். இல்லை சார், அது டிஆர் தான் வந்து அதில் ரொம்ப இதுவாக ரஜினியே காணோமே அப்படின்ற ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஏக்கத்தில் இருக்காங்க. ஏன் சார் அதில் ரஜினியே காட்டலை? இல்லை, படத்தில் ஃபுல்லாக ரஜினி இருப்பார். இந்த ப்ரொமோவில் வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். அவர் எப்போவுமே அது கோ ஆர்டிஸ்ட்டை வந்து தூக்கி விடணும்னு ரஜினி சார் பார்ப்பார். சின்ன ஆர்டிஸ்ட்லாம் தூக்கி விடணும் பார்ப்பார். பெருசாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கேரக்டர் வேணும்பார். அப்படி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, நாகார்ஜுன, சத்யராஜெல்லாம் அவங்களுக்குள்ள கேரக்டர் பேசிங்க, எந்த விதத்துலையும் வந்து குறைய இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போது டிஆர் இதில் வந்து கேமியோ ஒன்று பண்ணுறாரு. அந்த பிஜிஎம் சாங்க்கு ஒன்று வர்றாரு. அப்போது இதில் வந்து டிஆரும் ஆட விட்டாங்க. நீங்கள் படம் வரும்போது இது ரஜினி சாருடைய காம்போவில் டிஆர் வர்றாரு. இப்போ ப்ரோமோவுக்கு வந்து டிஆரை தூக்கி விடுவோம், நமக்கு அவருக்குள்ள ஒரு மரியாதையை கொடுப்போம் நம்மன்னு கொடுத்துருக்காங்க. இது டிஆருக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இது. ஆனால் இந்த சாங் வரும்போது படத்தில் ரஜினி சார் ஃபேஸ் வரும். எஸ், அந்த சாங் ஃபுல்லாகவே ஆர்பரில் அவங்களுடைய லேபர்ஸோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இந்த கவலையில் மறந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அது என்டர்டெயின்மெண்டான ஒரு சாங். அவங்களோட தான் ரஜினி சார் ஃபுல் அண்ட் ஃபுல் வருவார். அதில் அனிருத்தெல்லாம் வரமாட்டார். இது ப்ரொமோவுக்காக பண்ண ஒரு விஷயம். பட் டிஆர் மட்டும் அதில் ஒரு லைனில் வந்து டிஆர் உள்ளே வராங்க. அப்போ ரஜினியும் டிஆர் வரும்போது தியேட்டரே பறக்க போகுது. கண்டிப்பாக டிஆர் மேலே எப்போயுமே ஒரு அபிமானம் ரஜினி சாருக்கு எப்போவுமே உண்டு. அது நான் ஃபோன்லாம் அப்பப்போ பேசுவாங்க 2 பேருமே.
அதற்காக தான் இந்த சாங்கே கொடுக்கப்பட்டது. இல்லைன்னா வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா சார். இன்னொன்னு, ஒரு உச்சபட்ச இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய படத்துல தன்னை தான் வந்து முன்னுரிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயம். இப்போ நம்ம தனுஷ் இவங்க விஷயம், சிம்பு இவங்கக்குள்ள மோதல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த உச்சபட்சத்துல இருந்துக்கிட்டு ரஜினி சார் வந்து டிஆர் அவர்களை முதன்மைப்படுத்துறாரு அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில எப்படி இருக்கும் சார்? அதான் ரஜினி, அதான் சூப்பர் ஸ்டார். அந்த மனசு வந்து எல்லாருக்கும் வரணும்னு சொல்ல வரேன். சக நடிகர்களை வந்து வளர்த்துடணும்னு பார்க்குறவர். நீங்கள் இந்த கேள்வி இப்படி பண்ணீங்களா, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அடுத்து உங்கள் லெவலே வேறு, உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு அழகு பார்க்குறவர். எந்த ஹீரோ வந்தாலும் நீங்கள் தூக்கி விடணும்னு பார்க்குறாரு. இன்ன வரைக்குமே கமலஹாசனை பற்றி அவர் படங்களில் ஏதாவது ஒரு சீனில் கமலை பற்றி பேசிட்டு இருப்பார். கமல் மாதிரி வர முடியுமா, அவன் பெரிய மனசில் கமல் நினைப்பா, நான் இப்படிலாம் போட்டால் நான் வந்து கமலஹாசன் மாதிரி மாறுவேன் அப்படிம்பாரு. ஸோ எதற்காக கமலஹாசன் சொல்கிறார்? தன்னுடைய சீனியர் கமலஹாசன், ரஜினி சார் வரும்போது கமலஹாசனை பார்த்து மிரண்டு போய் நின்றவர். அழகு, கலர், இவங்க முன்னாடி நம்ம நிற்க முடியுமா அப்படின்னு பார்த்தவர். நான் கமலஹாசன் சொன்னார் ஒரே வாரத்தில், உன்னுடைய கருப்பு உனக்கு பெரிய ப்ளஸ் ரஜினி, உன்னுடைய ஸ்டைல், உன்னுடைய அந்த ஃபேன்ஸை டக்கு நீ லாக் பண்ணுற விதம்லாம் ஒரு ரேஞ்சே வேறு அப்படின்னு தான் 2 பேர் பேசி தான் முடிவு பண்ணி வந்து பிரிஞ்சாங்க. என்னுடைய ஸ்டைல் வேறு, உன் ஸ்டைல் வேறு, உனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் சேர்ந்துட்டாங்க, இன்னும் தனியாக நீ ட்ராவல் பண்ணுன்னு கமலஹாசன் சொன்னார். ரஜினி சார் கமல் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காரு. ஸோ அதனால் சக நடிகர்களை தூக்கி விட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதனால தான் டிஆரை வந்து இந்த சாங்கை பாட வச்சுருக்காங்க. டிஆருக்கு அந்த ப்ரோமோவில் வந்து ஃபுல்லாக வர வச்சுருக்காங்க. அவருடைய மூமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த கர்ச்சீப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டராகவே இருக்குது இந்த சாங்கில். படத்துலேயே அப்படி தான் இருக்கும். அது வந்து ஆர்பரில் பாடக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு சாங். ஓகே சார். வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இப்போ ஜெயிலர் 2க்கு ஒரு குறிப்பிட்ட வசூல் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ கூலி தான் தற்போது ரிலீஸ் ஆக போகுது. இதனுடைய வசூல் வேட்டை எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக 1000 கோடியை தாண்டுற அளவுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்குள்ள விஷயங்கள் நிறையா லோகேஷ் வச்சுருக்கார். யாருமே இதுவரை தொடரல தமிழ் இண்டஸ்ட்ரியில். அந்த ரெக்கார்டை வந்து நான் உடைக்கணும், என்னுடைய பேர் தான் ஹிஸ்ட்ரியில் வரணும்னு சொல்லி லோகேஷ் வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அருமையான ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்காங்க. ரஜினி சாரே பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் ஆர்டிஸ்ட்டுமே நல்லா இருக்குன்றாங்க. சத்யராஜ்லேருந்து அமீர்கான்லேருந்து படம் பிரமாதமாக இருக்குது. ஷார்ட் சீன் பார்க்கும்போதே தெரியும் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக 1000 கோடியை அடித்து தாண்டும் இந்த படம். அந்தளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. புதுசான ஒரு ஸ்கிரிப்டே வர உங்களுக்கு. இல்லை, நாகார்ஜுனா வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நாகார்ஜுனா நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு வில்லனாக வர்றார். தெலுங்கில் வந்து சூப்பர் ஸ்டாரில் அவர், இதில் வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் நாகார்ஜுனா பண்ணியிருக்கார். 4 ஃப்ரெண்ட்ஸ். நான் கதையை ஃபுல்லாக சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது, வேண்டாம். ரஜினி கூட இருக்கிறவங்க சத்யராஜ் அண்டு உபேந்திரா, சாகின் சபோர், இவங்க பார்த்தீங்கன்னா அமீர் கான், இவங்கெல்லாம் இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. சத்யராஜுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்குது. இதில் பக்கா ஒரு சென்டிமெண்ட், ஒரு கண்டென்ட் இருக்குது. அது வந்து படம் பார்க்கும்போது தெரியும். அவரோட ரொம்ப ஃபீல் ரொம்ப அருமையாக இருக்கும் சத்யராஜ் கேரக்டர். நிறைய சஸ்பென்ஸ் இருக்கா? சஸ்பென்ஸ் நிறைய லாக்கில் இருக்குது. இதுக்கெல்லாம் மீறி ரஜினி சார் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, வில்லன் அதாவது நாகார்ஜுனாவுக்கும் நம்ம ரஜினிக்கும் எந்த அளவுக்கு டஃப் சீன் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரஜினி சார் ப்ரமோஷன் எந்த அளவுக்கு சார் போயிட்டுருக்கு? ப்ரமோஷன் நல்லா இருக்குது. இதுவே ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொன்று ட்ரெய்லர், ஆமாம் ட்ரெய்லர் ஒன்று வரப்போகுது. இப்போ அடுத்த சிங்கிள் சாங் ஒன்று விட போகிறாங்க ஒன்று இதை. அப்புறம் பூஜா ஆக்டே பண்ண ஒரு சாங் ஒன்று, அது பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட். அதில் ரஜினி சாரும் கிட்டத்தட்ட பூஜா ஆக்டரோட வருவார். அது சர்ப்ரைஸாக இருக்குது, பாருங்கள் நீங்கள். ஸோ ரஜினி சாருடைய இதில் வந்து அந்த ஒரு நட்பு வட்டாரம், அந்த 4 கேரக்டர்ஸு ஆப்போசிட் வந்து நாகார்ஜுனா எந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் நம்ம பார்ப்போம். சஸ்பென்ஸ் உடைக்க வேணான்னு பார்க்குறேன். ஆகஸ்ட் 14 கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் இந்த கூலி. 1000 கோடியை தாண்டுங்கிறத நான் அடித்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். இப்போ இந்த ஆகஸ்ட் 14 வரைக்கும் ரசிகர்களை ஒரு டெம்ப்டாக வச்சுக்கக்கூடிய வகையில் படக்குழுவிலேருந்து ஏதாவது ஒரு டீசரோ ஏதாவது ஒன்று வெளியிட்டுட்டே இருப்பாங்களா? கண்டிப்பாக இப்போ வரப்போகுது. இப்போ ஒன்று ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணிட்டாங்க ஒன்று. அது மேபி நம்ம நெக்ஸ்ட் மந்த்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ். ஆடியோ லான்ச் வந்து மிக பிரம்மாண்டமாக பண்ணுறதா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. ஏன்னா 50வது வருடம் அது. இந்த ஆடியோ லான்ச்சே வந்து 50 வருஷம் நிறைவு, அதான் 50 வருட இந்த கொண்டாட்டத்தை அந்த ஆடியோ விழாவில் ரஜினியை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கௌரவிக்கணும்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஓகே, ரஜினி சாருடைய படத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி. நன்றி.